கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமானை பார்க்குறோம், கையெடுத்து கும்பிடுறோம். ஏதாச்சும் வேண்டணும் அப்படின்னு நினச்சி போனாலும் வேண்ட முடியறதில்லை. ஏதாச்சும் கேட்கணும்னு போனாலும் கேட்க முடியறதில்ல. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் மலைச்சு போய் அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் தோணுது ஏதாச்சும் கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் கேட்க தோணவில்லை. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிவ தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இயல்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னா போய் இறைவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் வரிசையாக கேட்குற மாதிரி ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு கேட்டலாம். ஆனால் எப்போ சிவ தத்துவத்தை சிவபெருமானை மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே வேண்டுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. அவரை பார்த்தால் போதும், அவர் அழகில் அப்படியே லயத்திருந்தால் போதும், ஒரு பார்வை போதும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது வந்து விடுகிறது.